நான் இப்போ ரீசெண்டா கடைக்கு போயிருந்தப்ப ஓஷன் ஃப்ரீலேருந்து ஆர்டிமியா டிகேப் பார்த்துருந்தேன். சரி ஓகே அத வாங்கிட்டு வந்து இந்த வட்டம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது உள்ள பார்த்தீங்கன்னா, பயங்கர மைன்யூட்டா ஒரு பவுடர் ஷேப்ல தான் அந்த ஆர்டிமியா இருக்கும். இது ஏற்கனவே பொரிச்ச ஆர்டிமியா. ஸோ இத நீங்க வந்து டைரக்ட்டாவும் ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த மாரி தண்ணீல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணலாம். நான் இப்ப எப்படி நான் ஃபீட் பண்ண போறேன் அப்படின்னா, தண்ணீல மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மீன்களுக்குமே குடுக்க போறேன். மீன்கள் எல்லாமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, டெய்லி அவங்களால ஆர்டிமியா வந்து பண்ண முடியல, உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா, இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் தண்ணீல கலக்கி நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல குடுக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் ஆர்டிமியா செய்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஒரு சில பேருக்கு அந்த டைம் கன்சியூமிங்கா இருக்கும். காலைல எந்திரிச்சோனே வேகமா ஆஃபீஸ் போணும்னு தோணும். இல்ல ஸ்கூலுக்கு போணும் அப்படின்னு தோணும். அந்த டைம்ல உட்காந்துட்டு ஆர்டிமியா வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி குடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாரி ஆளுங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து இன்னொரு விதமாவும் நீங்க குடுக்கலாம். எப்படி அப்படின்னா, அந்த ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்குல்ல, அத வந்து லைட்டா மேல வந்து தூவி விட்டீங்கன்னா, அது வந்து மேல ஃப்ளோட் ஆகுது. குட்டி குட்டி மீன்கள் ரொம்ப குட்டி குட்டி மீன்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போயிடும். இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா. ஸோ அப்படி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே மேலாப்பில் அப்படியே தூவி விட்டீங்க அப்படின்னா, அதுவுமே குட்டி மீன்களுக்கு வந்து ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் வேணும் அப்படிங்கிறத நீங்களுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இது வந்து நான் உங்ககிட்ட நான் விட்டுட்டேன். இது என்னோட வந்து ஆப்ஷன்ஸ்.